முதல் கேள்வி என்னன்னா, எம்எல்ஏவாக திரு செல்லூர் கே ராஜு அவர்களுடைய செயல்பாடு எப்படி என்று நம்ம கேட்டிருக்கோம். அவருக்கான இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. நல்லா இருக்கு. அவர் ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் செய்யலாம். செயல்பாடு அதனால சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லையா? இல்லை. செயல்பாடு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. செயல்பாடுகள் சொல்லிக்கலாம் வாயில. நல்லா இருக்கு. வேஸ்ட். செயல்பாடு நல்லா இருக்கு. மந்திரியா இருக்கும் போல இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சாருன்றது நமக்கு விவரம் தெரியல. செயல்பாடு நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் அவர் எம்எல்ஏ இருக்காருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. இந்த வட்டம் அவருடைய ஆளுங்கட்சியா இருக்குன்னா செயல்பாடுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. சிறப்பு என்று 36%, சுமார் என்று 39%, சரியில்லை என்று 25% சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிறப்புங்கிற 36ஐயும் சுமாருங்கிற 39ஐயும் நான் சேர்த்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 75% வந்து வஸ்ட்டுங்கிற இடத்துக்கு போல, அதாவது சரியில்லைங்கிற இடத்துக்கு போல. ஸோ அப்போ சிறப்பு 36%, 3 வருஷம் தொடர்ந்து டென்யூர்ல 15 ஆண்டுகளாக எம்எல்ஏவா இருக்கிற ஒருத்தர் 36% நல்லா இருக்குன்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம் தான். சுமார்னு 39% சொல்லியிருக்காங்க. இது ஒரு கன்சர்ன். இதை செல்லூர் ராஜு அவர்கள் கவனிக்கணும். சரியில்லைன்னு ஒரு 25% சொல்லியிருக்காங்க. இவங்க கோர் டிஎம்கே ஓட்டர்ஸாக நான் பார்க்குறேன். என்ன மாதிரியான குறைகளை மக்கள் பிரதானமாக சொல்றாங்க? மதுரையில் மேக்ஸிமம் வந்து ரோடு வசதி சரியில்லை, தூய்மை இல்லை, எல்லாமே குப்பைகள் வந்து அங்கங்கே தான் இருக்குது. இதெல்லாம் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம்னு சொன்னாங்க. இதனாலே வந்து செல்லூர் ராஜு அவர்கள் வந்து சரியில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா இதனுடைய அடுத்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதில் ஒரு வேற மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, நம்மளால பார்க்க முடியுது. மீண்டும் மெல்வாரான்னு கேட்கும்போது அது சொல்ல முடியாது. யார் நின்றாலும் இந்த ரெட்டல் அதிகம் உள்ளது தொகுதி, அதனால யார் நின்றாலும் ஜெயிப்பாங்க. 90% இருக்கு. வாய்ப்பு இருக்கு. அடுத்த வாய்ப்புலாம் கம்மி தான். அது சந்தேகம் தான். கண்டிப்பா இருக்கு. ஏன்னா 3 வாட்டி தொடர்ந்து ஜெயிச்சிருக்காருன்னா நல்லது செய்ய போய் தான் ஜெயிச்சிருக்காரு. அதனால கண்டிப்பான முறையில் ஜெயிப்பாரு. வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு ரொம்ப குறைவா தான். வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. யாருமே கிடையாது. ஆமா, ஏடிஎம்கே மட்டும் தான் வரும். அதனால ஏடிஎம்கே தான் வரும். ஆமா, கட்டாயம் ஜெயிப்போம். எப்படி சொல்றீங்க? அந்த அளவுக்கு எங்களுக்கு செஞ்சிருக்காங்க. அதனால மக்கள் வந்து திருப்பி ஜெயிக்க வச்சிருவாங்க. ஆம்னு 30% சொல்றாங்க, கருத்தில்லைன்னு 51% சொல்றாங்க. எங்களுக்கு இதை பத்தி ஒப்பீனியன் இல்லைங்கிறாங்க. அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, அவன் மறுபடியும் ஜெயிச்சு வந்தா என்னங்க பண்றது? ஏன்னா நிறைய பேரிடம் சாம்பிள்ஸ்ல நம்ம பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா திமுக ஆட்சி வரும்ங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்கு. திமுக ஆட்சி வந்தாலும் இவர் மீண்டும் ஜெயிச்சு வந்தாருன்னா இவர் என்னவா தான் இருப்பாரு? ஒரு எம்எல்ஏவா தான் இருப்பாரு.